ஆக்சுவலி ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு 2 கலர் இல்லை 3 கலர் வச்சு ஒர்க் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டார்க் கிரீன், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு இல்லை பிங்க், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ. ஸோ 3 கலர் வச்சு ஒர்க் பண்ணும்போது 3 கலர்லாம் சில கலரோட கலர் தான் நமக்கு இன்னொரு புது கலர் கிடைக்கும் இல்லையா? ஆனா இந்த 3 கலரை வந்து அப்படி உருவாக்க முடியாது. இப்போ நம்ம பேலட்ல வந்து நீங்க வந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஐ லுக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன கலரா மாறி இதுதான் கலர். கிரீன் தெரியும், அப்புறம் வந்து ஆரஞ்சு தெரியும், அப்புறம் எல்லோ தெரியும். ஸோ அப்படி தெரியும்னா நம்ம போட்ட ஐ லுக் வந்து அந்த அளவுக்கு அழகா இருக்காது சாப்பிடும். ஸோ அந்த நடுவில் ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனை சாஃப்டன் பண்றதுக்கு ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் எடுத்துப்போம். அது வந்து டெர்ஷரி கலர்ஸ். நம்ம கலர்ல மூணாவது இந்த ரெட் வயலட் இதோட டெர்ஷரி, இந்த ரெட் ஆரஞ்சு இதோட டெர்ஷரி. இப்போ நீங்க ரெட்டையும் கிரீனையும் வச்சு ஒரு ஐ மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அதோட நடுவில் இருக்கிற லைனை மறைக்கிறதுக்கு இந்த ரெட் ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்து போட்டீங்கனாலும் மறையும்.